ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு டெம்பிள் vlog தான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருச்செந்தூர், இந்த 2 கோயிலுக்கு தான் போகிறோம். அதனால் காலையிலேயே எழுந்திரிச்சு 3 மணிக்கெலாம் குளிச்சுட்டு நான், என்னோடய ஹஸ்பண்டு, எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அண்ணா, நாங்கள் எல்லாம் ரெடி ஆயாச்சு. கிளம்பிட்டோம் காரில். நான் வந்து ஸாரீ கட்டிக்கிட்டேன். சரி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றதுனால ஸாரீ கட்டிக்கிட்டேன். க்ரீன் கலர் ஸாரீ எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய அம்மா அப்பா. நாங்கள் காரில் இப்போ போயிட்டுருக்கோம். என்ன இருந்தாலும் ஃபேமிலியோடு போகிறது ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல. எனக்கும் அதே மாதிரி தான் ஹாப்பி. என்னோடய காவியன் வந்துட்டு அவங்க மாமா மடியில் உட்காந்துக்கிட்டான். எங்கள் அண்ணனோட மடியில் வந்து உட்காந்துக்கிட்டான். முன்னாடி தான் உட்காரணுமாம்மா, நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வரணுமாம்மா. குட்டீஸுங்களுக்கெலாம் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியில் போகிறது அப்படின்னா ஒரு ஹாப்பியாக இருக்கும். மார்னிங் வந்து சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு போகிறோம். தம்பியும் 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டான். அவனும் குளிச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. சாப்பாடெல்லாம் வீட்டிலையே செஞ்சு கொண்டு போகிறோம். ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு இந்த காரில் ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் ஃபேமிலியோடு போகிறது, என்ஜாய் பண்ணிவிட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு பாட்டு கேட்டுகிட்டே. என்னோடய மகன் பாருங்கள், அவங்க தாய் மாமா கிட்டே வந்து நல்லா பேசிக்கிட்டே இருக்கான். லாரி போகுதாம்மா. அவ்வளோதான், மதுரை வந்து ரீச் ஆயாச்சு. மதுரை வந்தாச்சா, சரி மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்துடலாம் அப்படின்ட்டு சந்தா போகுது. கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரம். அங்கேருந்து கோயிலுக்கு வந்து நடந்து போனோம். கோயிலுக்குள்ளே வந்து ஃபோன் வந்து நாட் அலௌடு. அதனால் இப்போ எல்லா கோயில்லையுமே மேக்ஸிமம் வந்து ஃபோன் நாட் அலௌடில் தான் இருக்குது. அதனால் நான் வந்து கோயிலுக்குள்ளேலாம் வீடியோ எடுக்கலை, வெளியில் மட்டும்தான் எடுத்தேன். அவ்வளோதான், சாமி கும்பிட்டு வந்துட்டோம். நல்லா பட்டையெல்லாம் போட்டாச்சு பாருங்கள். பயங்கர கூட்டம் கோவிலில். வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டு நல்லபடியாக சாமியை பார்த்தாச்சு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து சூப்பராக இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். இந்த சைடில் வந்துட்டு வைகை ஆறு இருக்கும். மதுரையில் வந்து வைகை ஆறு தண்ணியே இல்லை, வற்றி போய் இருக்குது. என்ஹெச்சில் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி என்ஹெச்சில் ரோட்டில் போகும்போது சாங் கேட்டுகிட்டே போனால் செம்ம ஜாலியாக இருக்கும். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு. நாங்களாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கோமா, அதனால சரி போகலாம் அப்படின்னு திடீர்னு பிளான் பண்ணோம். திடீர்னு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. அம்மாவுக்கும் வந்து 4 days லீவு, அதனால் சரி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. நல்லா தலையெல்லாம் களைஞ்சி போச்சு. அப்புறம் போகிற வழியில் வந்து ஒரு பாம்பு சிலை, பெரிய சிலையாக பார்த்தோமா, சரி இது என்னடா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு உள்ளே போகலாம் அப்படின்ட்டு அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு தான். இந்த சிலை பாருங்கள், அங்கேயும் வந்து ஃபோன் நாட் அலௌடு. சிலை பெருசாக இருக்கும். சரி போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா காளியம்மன் சாமி இருந்தாங்க. காளியம்மன் சாமி கும்பிட்டு புத்து வந்து நேச்சுரலாக உருவானது இருந்தது. அதையும் கும்பிட்டு கிளம்பியாச்சு. வர வழியில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தம்பிக்கு பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், கிளம்புறோம். தம்பிக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் தான். என்னோடய மகனுக்கு வந்து புது ட்ரெஸ் தான். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு. சரி, வர வழியில் சோளக்கருது இருந்தது, வாங்கி நானும் அம்மாவும் சாப்பிட்டே வரோம். பசி வேறு. அவ்வளோதான், திருச்செந்தூர் வந்தாச்சு. மார்னிங் வந்து 3 o'clock கிளம்பி காலையில் 11 o'clock 11 மணிக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு ஒரு 2 மணிக்காட்ட அந்த பாம்பு கோவில் அதுக்கு போயிட்டு, அப்புறம் சாயந்தரம் வந்து சாப்பிட்டோம். 2:30 மணிக்காட்ட வீட்டிலேருந்து லெமன் சாப்பாடு, புளி சாப்பாடுலாம் கிளறி கொண்டு வந்தோம். ரூமுக்கு வந்து வந்தாச்சு. ரூமு கண்டுபிடிக்கிறவங்கள ஒரு வழியாகிடுச்சு. எப்படியோ கடைசியாக ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் திருச்செந்தூரில் என்ன நடந்தது சொல்கிறேன்.